எண் 13 நிரஞ்சனா ஏ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஏ நிரஞ்சனா. நான் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வரலாற்று நபர். மழை வெள்ளத்தில் காகித கப்பல் கூட விட முடியாத இந்த அடிமை தேசத்தில் கடல் வெள்ளத்தில் சுதேச நீராவி கப்பல்களை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே இயக்கி இந்தியர்களின் பெருமை பறைசாற்றிய எங்கள் சுதந்திர சரித்திர சித்திர நாயகன் செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. சிதம்பரனார் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வ.உ.சி. என்று அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரனார் அவர்கள் செப்டம்பர் 5, 1872ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் என்னும் ஊரில் உலகநாதன் பரமாயி அம்மாளுக்கு மூத்த மகனாக முத்தாக இந்த பாரத நாட்டின் சொத்தாக அவதரித்தார். வ.உ.சி. தனது 6 வயதில் வீரப்பெருமாள் அண்ணாவென்ற தமிழாசிரியரிடத்தில் தமிழும், அரசாங்க அலுவலர் கிருஷ்ணர் என்பவரிடத்தில் ஆங்கிலமும், தனது தந்தையை போலவே வழக்கறிஞராக சட்டம் பயில திருச்சிக்கு அனுப்பப்பட்டு 1894ஆம் ஆண்டு தனது சட்டப்படிப்பை தொடர்ந்தார். வந்தே மாதரம் என்று சுதேச மந்திரம் என்ற வங்க நாட்டில் பிறந்து சுதந்திரம் எனது பிரபுமை அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டில் மாறுதட்டிய மாவீரர் பால கங்காதர திலகரை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு சுதந்திர தீபத்தை ஏற்ற சுய நலமிட்டு பொது நலம் காக்க போராட தொடங்கினார். வ.உ.சி. அடிமைத்தனம் நாளோர் மெனையும் பொழுதோர் வண்ணமாக மக்களிடையே வளர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஆங்கிலேயர்கள் துணிகள் எரிக்கப்பட வேண்டும், அடிமைத்தனம் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் எனவும் சார் சார் எனும் சலாமனும் பழக்கமும் கத்தி கத்தி சொல்வதை கேளாமல் வாய் பொத்தி சரி சரி எனும் சம்மதித்து தாளமும் தன்னலம் தவிர்க்கப்பட்டு தாயகம் அடிமையிலிருந்து தலை நிமிர் வேண்டுமென விடுதலை வேட்கையுடன் வேண்டெழுந்தார். வ.உ.சி. ஆங்கிலேயர்களை விரட்ட அருமையா ஆயுதத்தை கையில் எடுத்தார். வ.உ.சி. ஆம், வியாபாரம் படுத்தால் வெள்ளையனும் படுத்து விடுவான் என்று எண்ணி முல்லை முள்ளால் எடு என்பது போல கப்பலை கப்பலால் அடி என 2 சுதேச நீராவி கப்பல்களை பல பேர் நிதியுதவிகளோடு விலைக்கு வாங்கி ஆங்கிலேயர்களான அந்நியர்கள் கப்பலுக்கிடையில் எங்கள் நாட்டு சுதேச கப்பல் இனி பறக்கும், அந்நிய கப்பலின் நாட்டை துறக்கும் என வீர முழக்கமிட்டார். வ.உ.சி. அந்நிய துணிகள் எரிக்கப்படும் போது ஆங்கிலேயர்களின் மனமும் சேர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. அது மட்டுமா, சுதேச கப்பலை சுத்தமாக சத்தமில்லாமல் மொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டுமென உரசேரியும் நெருப்பு போல வெள்ளர்களின் மனமும் காற்றில் கனலை கசிந்து கொண்டிருந்தது. நாள் பார்த்து நேரம் பார்த்து வீர சுதந்திரத்தீயை மூட்டியதற்காக, எங்கள் துணிகள் தீயிட்டு கொளுத்ததற்காக, எங்களுக்கு எதிராக கப்பல் ஓட்டியதற்கு எதிராக வந்தே மாதரத்தை அழுத்தி அழுத்தி சொன்னதற்காக, மக்களின் பிறப்பை விதைத்து ஏரோட்டி ஈரமூட்டி உரமூட்டி சுதந்திர அறுவடை செய்ய நினைத்ததற்காக பல பொய் குற்றச்சாட்டுகளோடு கூண்டில் ஏற்றப்பட்டு குற்றவாளியாக்கப்பட்டு ரேட்டி ஆயுள் தண்டனை 40 ஆண்டுகளாக அனுபவிக்க ஆணையிடப்பட்டார். வ.உ.சி. தனது தாய்நாட்டிற்காக பாளையங்கோட்டை, கோவை, கேரளாவில் உள்ள கண்ணூர் சிறைச்சாலையில் கடுமையாக தாக்கப்பட்டார். அதிலும் கோவை சிறைச்சாலையில் கொடூரமாக தாக்கப்பட்டார். அங்கு விலங்கு பூட்டிய கால்களோடு மாடு கூட இழுக்க முடியாத சக்தி இந்த மாமனிதன் இழுத்தார். கடவுளும் உடைக்க தயங்கும் கற்களை இந்த கப்பலோட்டிய தமிழன் உடைத்தார். கை
உலகத்தை ஒருபோதும் கைவிடவில்லை. உடலும் மனமும் தளர்ந்து போன வ.உ.சி. அவர்கள் தூத்துக்குடியில் இருந்த தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் சுதந்திரமானதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பாக தனது நீரை நீத்தார். நமது இங்காயிடம் பெற்ற வள்ளியப்பன் உலகநாதன் சமர்னார் அவர்கள்